அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் விருச்சிக ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கூர்மையான அறிவு கொண்டவர்கள், தீவிர அர்ப்பணிப்பு உள்ளவர்கள், படைப்பாற்றல் மிக்கவர்கள் மற்றும் வலுவான உள்ளுணர்வு கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடைந்தே தீருவது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க. இவர்களால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள தாமதமாகும். எதிரிகள் செயல்பாடுகளை முதலியே கண்காணிக்கக்கூடியவர்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் இவர்களால் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படும். கஷ்டமான சூழ்நிலையில் நகைச்சுவையோடு அனுபவத்தை பேசும் குணம் கொண்ட இவர்களுக்கு இந்த காலகட்டம் மனதில் நினைத்த விஷயங்கள் கைகூடும். ராசிக்கு முன்பின்னாக சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்தி தருவார். தானியங்கள் மற்றும் மசாலா பொருள் வியாபாரிகள் புதிய வர்த்தக தொடர்பு பெற்று லாபம் அடைவாங்க. எந்திரத்துறை தொழில் முனைவோருக்கு புதிய முன்னேற்ற பாதையில் செல்வாங்க. தனியார் உத்தியோகர்கள் தங்களுடைய பணிகளை மட்டுமே செய்து வர வேண்டும். ரியல் எஸ்டேட் துறையில் நடத்து வரக்கூடிய கட்டுமான பணியில் கவனம் செலுத்த வேண்டும். ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் அரசு துறை பங்குகளில் உங்களுக்கு முதலீடு செய்வதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் உற்சாகமாக பாடங்களை படித்து தேர்வுகளில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. வயிற்று வலி ஜீரண கோளாறுகள் ஏற்பட்டு விலகும். ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தியானம் செய்வதன் மூலம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் இன்பமும் துன்பமும் இணைந்து உங்களுடைய தோள்களில் அமர்ந்திருக்கின்ற வாரம் அப்படின்னே சொல்லலாம். நடக்காது என்று நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். எளிதாக நடந்துவிடும் என்று திட்டமிட்ட செயல்கள் இடையூறுகளை ஏற்படுத்தும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுடைய தொழிலுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. புதிய தொழில்களில் முனைப்பு காட்டலாம். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. திட்டமிட்ட திருமணங்கள் தள்ளி போகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புரிந்து நடந்து கொண்டால் பிரிவினை வராது. புதன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. நீண்ட காலமாக இயக்கத்தோடு இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்காரு. இனிமையாக பேசுங்கள், இனிமையாக பழகுங்கள், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்படும் முட்டுக்கட்டைகளை நீங்கள் துணிவோடு முடித்து எறிவீங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. கையிருப்பு கூடக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. கேது பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. ஆலய தரிசனம் செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழில் நிமித்தமாக நீங்கள் பயணம் மேற்கொள்ளக்கூடியதாகவும் இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சனி ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன், கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் புதன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழிற்ஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் மாற்றம் பெற்று ராசியை பார்க்கிறார். எதிர்ப்புகள் விலகும். எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகலாம். பண வரத்து அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. புதிய நண்பர்களுடைய நட்பு அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியும் உண்டாகும். தொழிலதிபர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிரப்ப பெறுவாங்க. நன்மதிப்பும் பொருளாதார உயர்வும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்திலும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களின் செயல்களில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான ஒரு செயல்பாடுகள் உருவாகலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அனுகூல பயன்கள் உண்டாகலாம். உறவினர்களுடன் உங்களுடைய வளர்ச்சி கண்டு சிறிது பொறாமைப்படுவாங்க.
பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வரும். குழப்பமான ஒரு மனநிலை அகலலாம். கலைத்துறையில் முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியம். புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையுடன் உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்வீங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். வாழ்க்கை தரம் உயரும். தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மந்தநிலை மாறக்கூடியதாக இருக்குது. உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களுடன் விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாறுதல் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய மந்த நிலைகள் மாறக்கூடியதாகும். தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். இந்த காலகட்டம் எந்தவித குழப்பமும் இன்றி உங்களுடைய தொழில்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாணவர்கள் அன்றைய பாடங்களை அன்றன்றே படிப்பது உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களுக்கு உதவக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பக்தி சொற்பொழிவு கேட்பதில் உங்களுக்கு ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படலாம். சிலர் உயர் ரக வாகனங்களை வாங்க முயற்சி எடுப்பாங்க. தேவைக்கு ஏற்ப பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படும். பல வழிகளில் தனவரவு ஏற்படும். திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த காரியத்தையும் நீங்கள் திறன்பட செய்யும் உங்களுடைய தொழில் செயல்திறன் கூடும். இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்குகளை நீங்கள் சுலபமாக அடைவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் காலம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய அன்பு, அவர்களால் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுடன் அன்பாக நடந்து கொள்வீங்க. அடுத்தவர்கள் உதவி செய்யும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குது. எதிர்ப்புகள் விலகக்கூடியதாக இருக்குது. புதிய நண்பர்கள் கிடைப்பதும் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகலாம். மரியாதை கூடும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கலாம். தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயலாற்றுவீங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் உங்களுடைய வீட்டில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்குது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணங்கள் ஏற்படக்கூடியதாகும். சிலர் பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடலாம். அரசு பணிபுரியும் பெண்கள் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் சுறுசுறுப்பாக நிலையும் மன பயமும் உங்களுக்கு நிலவக்கூடியதாக இருக்குது. மகான்களுடைய ஆசை, புதிய தொடர்புகள், நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.